மாறன் சார் வணக்கம். மாறன் சார், இந்த சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர், பாரதியார், அண்ணா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் கூட ப்ராப்ளம் இல்லை சார். இந்த தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கு சார். அநேகமா ஆமா, இந்தியால தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. நாம மட்டும்தான் வச்சிருக்கிறோம் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு. நீங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறதுல இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. இருமொழி கொள்கையில் தான் நாங்க எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க கடந்த ஆட்சி காலத்தில். அதையே தான் இவங்களும் பின்பற்றுகிறார்கள். நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உண்டானபடியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அவங்களுக்கு அந்த டீச்சிங் மெத்தடை சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்க பட்ட படிக்கிறாங்க. இதுக்கும் யூஜிசியினுடைய ரெக்கமெண்டேஷன், நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகப்படுத்தக்கூடிய யூஜிசியினுடைய ஒரு பிரதிநிதியையும் இந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் தேடல் குழுவிலும் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சரியா சார்? இதையெல்லாம் இந்த அரசாங்கம் எதிர்ப்பது அப்படிங்கறதை மாறன் சார் இந்த போக்கு சரியில்லைன்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. நான் பிராக்டிகலா நான் பேசுறேன். நான் இதுல யாருக்கும் சப்போர்ட்டாவும் யாருக்கும் எகெயின்ஸ்டா நான் பேச மாட்டேன். என்ன பொறுத்தவரை இருக்கிற பிராக்டிகல் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். சரி, இப்ப இவ்வளவு நாளா நமக்கு மாநில அரசுக்கு இவ்வளவு பவர் இருக்கும், நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்நேரம் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும். பண்ண முடியல. எனக்கு கோர்ட்டுக்கு போனா கூட இது இன்னும் இழுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கும். எனக்கு நாளைக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டே நீங்க போனா கூட என்ன பண்ணுன்னா, மற்ற ஸ்டேட்ல கோர்ட் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம எடுத்துட்டு போறதா முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல நம்மளுடைய தமிழ்நாடுங்கிறது நான் எனக்கு மிக முக்கியமா நம்மளுடைய மாணவர்கள் மிக முக்கியமா எனக்கு வேணும். இன்னும் நீங்க சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா இல்லையா, நீங்க சர்ச் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்றீங்க. சர்ச் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணி அந்த கால் ஃபார் நீங்க the candidate the applications invited only from Tamil Nadu, other than Tamil Nadu is restricted ஏதாவது போட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா தான். அது ஆல் ஓவர் இந்தியாவில் அப்ளிகேஷன்ஸ் யாரு வேணாலும் போடலாம். ஓகே, அதுல இருந்து தான் அந்த சர்ச் கமிட்டி குவாலிட்டி உள்ளவங்கள அதுல அதர் ஸ்டேட்லயும் உள்ளவங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருதுன்னா அவங்க ரேங்கிங் அதிகமா வரலாம். இல்ல 1 or 2 இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ற மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இது நான் ப்ரொசீஜர் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நம்ம கால் ஃபர் பண்ணும்பொழுதே நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க கால் ஃபர் பண்ணணும்னு சொன்னோம்னாக்க அது சாத்தியக்கூறாகும். ஆனா அந்த கால் ஃபர் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய கேண்டிடேட் மட்டும் அப்ளிகேஷன் பண்ண சொல்லுங்க. கான்சுலேட்ஸ் யாரும் அப்ளை பண்ணலாம். அதுல இருந்து வரும்போதுதான் அந்த கேண்டிடேட் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நீங்க சொல்லுங்க, 2 பேர் from தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஒருத்தவங்க கவர்னர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க 3 பேர் யாரை கொடுத்தாலும் சரிதான். ஏன்னா மார்க்ஸ் வைஸ் அவங்க கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்தாகணும். கொடுத்தாகும் பொழுது அந்த கவர்னர் யாரை நினைக்கிறாரு, 3 பேரே கொடுத்தா கூட சரிதாங்க. கவர்னர் ஒத்துக்கிட்டாலும் சரிதான். அவர் யாரை நினைக்கிறார், இல்ல எனக்கு இந்த சர்ச் கமிட்டியில இந்த கேண்டிடேட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு கூட சொல்லலாம். அவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது நம்மள டைவர்ட் பண்ணி எங்கேயே வேற எங்கேயே கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கு அதுக்குதான் நான் சொல்றேன் என்னன்னாக்க, நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதுல நம்ம மாற்று கருத்து நான் தனியா சொல்லவே இல்லை. நான் இருக்கிற சூழ்நிலை சார், எனக்கு ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க மாறன் சார். இப்போ இந்த சர்ச் கமிட்டி எவ்வளவு பேரை ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் சார்? ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் 3 பேர் பண்ணுவாங்க. 3 பேர் பண்றாங்க. இப்போ இந்த 3 பேர்ல யார் 3 பேர்ல சூஸ் பண்றது கவர்னர் தான் சூஸ் பண்ண போறாரு ஃபைனல், இல்லையா? ஆனா ஆக்சுவலா அந்த சர்ச் கமிட்டியோட பவர் என்ன அப்படின்னா, நீங்க மார்க்ஸ் ரேங்கிங் போட்டு அக்கார்டிங் தி மார்க்ஸ், அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் மார்க்ஸ், எல்லா கிரைட்டீரியாவோட மார்க்ஸ் போட்டு அதுல யார் டாப் 3ல இருக்காங்களோ 97, 96, 95 அப்படிதான் கொடுக்கணும். இல்ல 45, 44, 43 தான் கொடுக்கணும். அதுல ஊடால ஒருத்தவங்களை எடுத்து கொடுக்கறதுக்கான அந்த பவர் இருக்குன்னு நான் சொல்றேன். இது ஐயாவுக்கே தெரியும், கலாநிதி ஐயாவுக்கு தெரியும். சர்ச் கமிட்டிக்கு பவர் இருக்கும். இல்ல அந்த அப்ளிகேஷன் 100 பேர் போட்டிருக்காங்க, 100 பேர் சூட்டபிளா இல்ல, இன்னொருத்தவங்க நான் எடுக்கலாம்னு சொன்னாக்க அதுக்கும் அந்த பவர் இருக்குது. இது எல்லாம் ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து நம்ம எங்க இருந்து கரெக்ட் பண்ணோம்னாக்க, அந்த சர்ச் கமிட்டியோட பவர், அந்த சர்ச் கமிட்டி கான்ஸ்டிடியூஷனுடைய அத்தாரிட்டிஸ், அந்த உங்களுடைய ஃபார்மேஷன்ஸ் அத்தாரிட்டிஸ், அவங்க செலக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம லாவ்ல இருந்து கொண்டு வரணும். கொண்டுட்டு வந்தாதான் முடியும். ஏன்னா இதுவரை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிரச்சனை வரும்போது இவங்க நான் கோர்ட்டுக்கு போய் 3 பேர் அப்படின்னு இல்ல, 3 பேர் கொடுத்தா கூட நீங்க கவர்னர் யாரை டிக் பண்றாரு சொல்லலாம். இல்ல கவர்னருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைனாக்கா மறுபடியும் ரீகான்ஸ்டிடியூட் பண்ண சொல்லலாம். இது மறுபடியும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம சாத்தியக்கூறு என்ன பண்ணணும்னா,
ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இதை ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் வர முடியும். எவ்வளவோ பிரச்சனைகளை சால்வ் பண்றோம். ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருக்கிறது ஒரு படிச்சவர் குவாலிட்டியானவர் தான் நம்ம போட போறோம். இதுல போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்து எதிர்காலத்தினுடைய உயர்கல்வியை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து அளிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்க உங்களோட நண்பர் சந்திரசேகர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்காருன்னு சொன்னீங்க. ஜம்மு காஷ்மீர்ல சட்டமன்ற தேர்தல் வந்து புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு அவர் கண்டிப்பா நியமிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரூல் இருந்த போது வேண்டுமானால் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கலாம். இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன், போன மாசம் தான் அவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ட்ரிவாண்ட்ரம் யூனிவர்சிட்டி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. சரி தமிழ்நாட்டுல போன மாசம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். அது சார், ஆனாலும் அது யூனியன் பிரதேசம் தான் சார். இப்போ அது வந்து மாநில கடை இல்ல சார். நான் என்ன சொல்றேன், மாறன் சார் சொன்னதை நீங்க ஒண்ணு கவனிங்க சார். அதாவது நம்ம மாநிலத்தில் கிட்டத்தட்ட 13 பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்களாகவே இருக்குது. நீங்க இவ்வளவு யூனிவர்சிட்டி வேற எந்த ஸ்டேட்லயும் இல்ல அப்படின்ட்டு வந்து சார் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இருக்கிற ரெகுலேஷன் நான் சொல்றேன். அதனால தமிழ்நாட்டுல வந்து கேப்பபிலிட்டியான வைஸ் சான்சலர் யாரும் இல்ல, லீடர்ஸ் எஜுகேஷன் இல்ல நான் சொல்லவே இல்ல, மறுக்கல. இங்கேயும் இருக்கிறாங்க. நீங்க யாரு டிசர்வ் கேண்டிடேட் நீங்க கொடுங்க, அது தப்பு நான் சொல்லவே இல்லையா. ஏன் அதை டிலே பண்றீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சார் என்னன்னா சார், இங்க பாருங்களேன் சார், சூரப்பா அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி நியமிக்கப்பட்டாரு அப்படின்ட்டு தெரியல சார். அப்போ ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இல்ல சார், வேற மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இல்ல சார். அதான் நான் சொல்றேன், சர்ச் கமிட்டிக்கு இந்த பவர் வந்து இருக்கிற அப்ளிகன்ஸ் யாரு போட்டோனோ இல்லையோ நீங்க ஓபன்ல போய் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் கட் பண்ணுங்க. நீங்க அந்த பவரை கட் பண்ணுங்கிறேன். அதுதான் சொல்றேன், அந்த சர்ச் கமிட்டிக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பவரை நீங்க கட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனை இல்ல. அதனால நம்ம வந்து ஒரு இடத்துல நீங்க நினைக்கிறது இல்ல, 3 பேர் 4 பேர் இருக்கிறது இல்ல. அதுக்கு மேல அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும் நீங்க ஆஃப் பண்ணி ஆகணும், ஸ்டாப் பண்ணி ஆகணும். நான் வந்து இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்றேன் ஒழிஞ்சு நான் வந்து தவறா எதுவும் சொல்லவே இல்லை, யாரையும் வந்து தவறா மதிப்பிடல. கவர்மெண்ட் வெரி முக்கியமா, நம்ம மாணவர்கள் மிக முக்கியமான விஷயங்கள், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேராசிரியர் எல்லாருமே தரமா இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருக்கிறது நேர்மையா டிரான்ஸ்பரண்டா எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ப்ரொஃபசர், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க அரசாங்கத்துக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையில் நடக்கக்கூடியது ஈகோ யுத்தமாவே கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா இது இந்த உயர்கல்வியின் மீதான அக்கறையில் நடக்கக்கூடிய ஈகோ யுத்தமா இது, இல்ல இது நாசப்படுத்துறதுக்கான ஈகோ யுத்தமா? அது வந்து நாசப்படுத்துது அப்படிங்கிற பத்தி எல்லாம் நான் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. ஆனா இது சரியில்லை, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க ப்ரொஃபசர்.